வருண்குமார் எஸ்பி திருச்சி ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கும் சீமானுக்கும் மறுபடியும் மோதல். அவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறார். அரசியல்வாதிகள்னால் வேறு, அதிகாரிகள் வேறு. அதிகாரிகள் இருக்கிறதே வெளியில் தெரியக்கூடாது, அவங்க பேரே வெளியில் வரக்கூடாது. ஆனால் வருண்குமார் அரசியல்வாதி போல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கரை பிடிச்சாங்க, வருண்குமார் இதை பிடுங்கிட்டார், மொபைல் ஃபோனை பிடிங்கி அதில் எல்லாத்தையும் பார்த்தாரு. வீடியோ என்னென்ன கண்ட வீடியோலாம் இருக்குது, மோசமான வீடியோலாம், நேராக கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணி என்னென்ன குற்றங்களை செஞ்சுருக்காருன்னு போடணும். இல்லைன்னா ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் அவர் மேலே வழக்கு போடணும். ரெண்டையும் விட்டுட்டார். ரெண்டையும் விட்டுட்டு அவரை அரெஸ்ட் பண்ண உடனே அவருக்கு வேண்டிய வெளி ஆளுங்களை கூப்பிட்டு இந்த வீடியோவெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து நீ போடுங்க. இது மோசமான செயல். சவுக்கு சங்கர் நல்ல மனுஷன் இல்லை, அவருக்கு நம்ம ஆதரவு கிடையாது, ஆரம்பத்திலே சொல்லிட்டான். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் இந்த வேலை பண்ணலாமா? கைப்பற்றின ஒருத்தரை குற்றம் சாட்டப்பட்டவரை கூட்டிகிட்டு போய் விசாரித்து அவர்கிட்ட ஆதாரங்கள் எடுத்தால் அதை சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள்லாம் வேற ஆள்கிட்ட கொடுத்து போட வைப்பீங்களா? இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையா? அடுத்தது இந்த சாட்டை முருகன் இவங்களெல்லாம் பிடிச்சாரு, இதே வருண்குமார் அவங்ககிட்ட மொபைலில் பிடுங்கினாரு. அதிலிருந்து இவங்க பேசின ரெக்கார்ட் பண்ணி வச்சது சாட்டை முருகன், அதை பூரா சோசியல் மீடியா. அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லையை விட்டுட்டு வெளியில் விட்டார் வருண்குமார். அதனால் வருண்குமார் செய்தது மிகப்பெரிய தப்பு. எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. இப்போ சண்டிகாருக்கு போயிருக்காரு, அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ், இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன பேசுவாங்க தெரியுமா? குற்றங்கள் மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, எங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எப்படி, இதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அவங்களுக்குள்ள. அதுக்கு தான் அந்த கான்ஃபரன்ஸு. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய குற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம், மற்ற காவல்துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் அந்த கான்ஃபரன்ஸு நடக்குது. ஆனால் அங்கே போய் அவர் சீமான் புராணம் பாடியிருக்கார். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள், ஆங்கிலத்தில் அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறார். ஐபிஎஸ் ஆஃபீஸர் கான்ஃபரன்ஸ், ஆல் இண்டியா. பாருங்கள் அந்த வீடியோ. 9 women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil. We effect an arrest. We find out who's behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamizhar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for effecting that arrest. ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவில் அவர் இங்கே பேசுனார் சண்டிகாரில். இந்த வீடியோ எப்படி சமூக வலைதளத்தில் வந்தது? வரலாமா? ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபிடென்ஷியலாக பேசுகிற மீட்டிங்கோட பேச்சு சமூக வலைதளத்துக்கு வரலாமா? கொடுத்தது யார்? வருண்குமார் தான். அங்கே போய் பேசிட்டு அந்த வீடியோ எடுத்து இவர் பேசுகிறது மட்டும் எடுத்து இங்கே போட்டிருக்காரு. அதுவே விதிமீறல் இல்லையா? இவர் அந்த பதவிக்கு இருப்பதற்கு தகுதி இல்லாதவருங்கிறது தான் காவல்துறையில் இருந்த நான் பல ஐபிஎஸ் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். சரியான டிஜிபி இல்லை, பெரிய டிஜிபிங்கெல்லாம் இருந்தால் தான் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வருண்குமாரை நீங்கள் இந்த மாதிரி பேசவே கூடாது. நீங்கள் முதல்ல ப்ரெஸ்ஸையே இப்போ மீட் பண்ணக்கூடாது. வருண்குமாருக்கு சொல்கிறேன், கான்டாக்ட் ரூல்ஸை போய் பாருங்கள். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் ரூல்ஸில் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு தான் பேசணும் ப்ரெஸ்ஸில். அப்படி டிபார்ட்மெண்ட் ஹெட் இல்லாமல் நீங்கள் பேசுகிறதா டிஜிபிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பேசணும். அதுதான் சொல்லுது. எதுக்கு எடுத்தாலும் இவரே பேசிக்கிறாரு சம்பந்தம் இல்லாத வழக்குகளை. அவர் என்ன சொல்கிறாரு, என் மேலே, என் மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் அசிங்கமான இதெல்லாம் இப்போ இதில் பதிவு செஞ்சாங்க சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில். அது தப்பு. சீமான் நாம் தமிழர் செஞ்சது தப்பு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி ஒரு பெண்ணு, குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் நம்ம அவதூறு பண்ணி போட்டிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் வருண்குமாருக்கு எதிராக நீங்கள் செஞ்சதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீடியோவெல்லாம் அவர் போடுறாரு. சாட்டை துரைமுருகன் பேசுன்னு சொன்னால் அவர் சமூக தளத்தில் போட்டதுனால நாங்கள் போட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டாலும் மனைவி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உங்கள் மேலே தப்பு, சீமான் இது மேலே. ஆனால் அதே சமயத்தில் அந்த மீட்டிங்கில் போய் இந்த டாபிக் எல்லாம் எப்படி பேசுகிறீங்க? என் மனைவிக்கு இது நடந்தது, என் குழந்தைக்கு இது நடந்தது, சோஷியல் மீடியாவில் போட்டோம். நாங்கள் ட்விட்டருக்கு இந்த எங்களை திட்டி போடுற ஆளுங்க யாருன்னு கேட்டோம். ட்விட்டர் இன்னும் கொடுக்கல, புலம்புறாரு. ட்விட்டர் கொடுக்கலன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியலன்னு அர்த்தம். ட்விட்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி. ட்விட்டர் கொடுக்கலன்னா நீங்கள் அமெரிக்கன் கோர்ட்டில் போட்டு வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு ட்விட்டருக்கு எதிராக வாங்கணும்.
கோர்ட்டில் வந்து கேட்டால் அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறான். அதை விட்டுட்டு நீங்கள் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் போயிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்கலன்னு சோஷியல் மீடியா இல்லை வெளிநாடுகளில் தானே இயங்குது. அதை நீங்கள் அவங்க எப்படி அணுகிறதுங்கிற அணுகுமுறையே உங்களுக்கு தெரியலையே. அதனால சரி மூணு எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல சீமான் மேலே, அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அங்கே போய் பேசுகிறாரு கான்ஃபரன்ஸில், இவங்க ஸ்டாலின் அரசெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. உதவியாக இருந்தால் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. 3 எஃப்ஐஆர் போட்டிங்கல்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்போ ஸ்டாலின் உங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஸ்டாலின் சீமான் அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை வரும்னா அவர் அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே உங்களுக்கு வந்து உடந்தையாக இது அனுகூலமாக இல்லை. நீங்கள் போயிட்டு ட்விட்டர்கிட்ட போயிட்டு கேட்குறீங்களா? அதனால் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உங்களுக்கு இல்லாத அதிகாரமா? உங்கள் அதிகாரத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமே. போனால் பாத்ரூமில் வலிக்கி விழுகிறாங்களே, போலீஸ் யாராச்சும் அடிச்சா கைக்கு கட்டு போடுறாங்களே, போலீஸ் யாராச்சும் திட்டுனா ஜெயிலில் வச்சு கையை ஒடிச்சுக்கிட்டு கட்டு போடுறாங்களே. இவ்வளோ அதிகாரம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ சீமான் விஷயத்தில் அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டியது தானே. ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸில் போய் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சீமான் வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லுங்க. பிரிவினைவாதம்னா அந்த கேஸில் ஆதாரங்கள் எடுத்து உள்ளே போடுங்க. சீமானுக்கு வந்து நிறையா அவங்களுடைய கட்சியில் எல்லாம் நாடுகள்லாம் இருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து ஒருத்தர் போஸ்டர் போட்டால் உடனே அவங்க இது பிரிவினைவாதிகள்னு அர்த்தம் இல்லை, நாட்டுக்கு எதிரானவர்கள்னு அர்த்தம் இல்லை, தேச துரோகிகள்னு அர்த்தம் இல்லை. இலங்கை தமிழர்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கான். அவன் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. உடனே அந்த யாருக்கு ஆதரவாக சொல்கிறாங்களோ அவங்க வந்துக்கிட்டு பிரிவினைவாதின்னு வந்துட முடியுமா? அதனால் நான் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. காவல்துறையில் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ வரக்கூடிய அதிகாரிகள் இப்படி இருக்காங்க. இதை வேடிக்கை பார்க்குறாங்க காவல்துறை தலைமை. அதுதான் அதை விட வேடிக்கை. எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? எப்படி ஆட்கள் இருந்தது? பிபி ரங்கசாமி எல்லாம் இப்படி திரும்பின ஐபிஎஸ் ஆஃபீஸ் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட டிஜிபிக்கள் இருந்த ஒரு காலம். அவ்வளோ பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது கட்டவிழ்த்து விட்ட குதிரை போல் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த விஷயத்தில் இவர் செய்கிறது தப்பு வருங்க. இப்போ அரசியல்வாதி அப்படி தாங்க பேசுவான். அரசியல்வாதிக்கு இது கட்டுப்பாடு இல்லை. போலீஸை திட்டுவான். நீங்கள் ஊர்வலம் போகிறீங்கல்ல, இந்த திமுககாரன் என்ன பண்ணுவான், சில போலீஸ் அதிகாரிகள் வந்து அவனை பிடிச்சி உள்ளே போட்டு தட்டியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஏதாச்சும் ஊர்வலம் வரும்போது அந்த அதிகாரி பந்தோபஸ்தில் வரான்னு பார்ப்பான். பந்தோபஸ்தில் வர்ற ஆள் மேலே கல்லை விட்டு அடிப்பான், அந்த ஊர்வலம் சாக்கா வச்சு அவன் பழி தீர்த்துக்குவான். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள். அவங்கள சமாளிக்கக்கூடியதெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு வேணும். ஐபிஎஸ் அதிகாரி ரோட்டில் போயிட்டு அவனோட சண்டை போடக்கூடாது, அவங்களோட போய் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸ் இல்லை. அதனால் வருண்குமார் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு அதிகாரி, உங்களுக்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்குது. அரசியல்வாதியோட போய் சரி சமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கடமையை செய்யுங்கள். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு உள்ளது இல்லைங்க, அதுதான் நீங்கள் செய்யணும். அவங்களோட போயிட்டு ஒவ்வொரு கான்ஃபரன்ஸிலும் போய் நீங்கள் புலம்பிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த 2 பேர் சண்டையிலையும் நாம் பதிய விரும்பக்கூடிய கருத்து.